நேற்று எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் மிக தெளிவாக ஒரு கருத்தை பதிவு பண்ணாங்க. சும்மா அந்த 3 ஃபைல் ரெடியாக இருக்குது அந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தால் ரிலீஸ் பண்ணுங்க, இருந்தால் கொடுக்கணும். அதாவது ஒரு முதலமைச்சர் தான் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணம் என்னங்கிறது என்ன, யார்ட்டையும் எதுவும் மறைக்க மாட்டேன், உண்மையாக நேர்மையாக நடந்துக்குவேங்கிறதான அவருடைய உறுதிமொழியில் பதவியேற்புல இருக்குது. அப்போ கையில் இருந்தால் நீங்கள் வெளியிட வேண்டிதானே, எந்த துறையில் தவறு நடந்தது, எவ்வாறான தவறு நடந்தது, யார் தவறு செய்தார்கள், அவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு செய்கிறோம், அப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிதானே. இதில் என்ன நேரங்காலம் ஜோசியம் பார்த்து காலங்கள்லாம் நேரங்காலங்களாக பார்த்தா அந்த இதை வெளியிட முடியும். அதான் எங்களுடைய எதிர்க்கட்சியில் மிக தெளிவாக சொன்னார். அப்படி ஏதேனும் உங்கள் சொல்றது யாரு பாத்தீங்களா, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய். டாஸ்மாக் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி. இவர் கரூர்ல என்ன பண்ணாரு, எத்தனை மக்களை கொன்னாரு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தூக்கி விஜயனப்பா மேல பழி போடுறதுன்னு தெரியும் எல்லாருக்கும். நீ டாஸ்மாக்ல ஊழல் எவ்வளவு பண்ணன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஃபைல் ஓபன் பண்ணா முதல்ல உள்ள போறது நீயா தான் இருப்ப. ஆல்ரெடி உள்ள போயிட்டு தான் வந்த. நீ பண்ண ஊழலாம் 10,000 கோடி ஊழல் பண்ணி வச்சிருக்க, சீக்கிரமா உள்ள போயிடுவ. நீ பண்ண ஒவ்வொரு பாவத்துக்கும் ஆண்ட தண்டனை கொடுப்பான். என்னென்ன பொதுமக்கள் உயிர் எவ்வளவு, இது முன்னால எவ்வளவு உயிர் போயிடுச்சு. அந்த கரூர் விஷயம் இன்னும் விஜயன் அந்த 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 சோகத்தை ஒன்றும் தாண்ட முடியல யாராலையும். நீ ஒன்றும் திமிரா பேசினு இருக்க வெளியே. இந்த 10 ரூபா பாலாஜி எப்ப ஜெயிலுக்கு போவாரு மக்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நக்கலா பேசினே சுத்தினே இருக்கிற. ஆனா குடிச்சுன்னு உள்ள போயிடுவேன். விஜய் நான் ஃபைல் ஓபன் பண்ணட்டுமே, பண்ணோடனே முதல் நீ தான் உள்ள போய் நிப்ப, உட்காருவ. அது போய் ஜெயிலுக்கு அந்த கம்பி எண்ணினே இருப்ப போயிட்டு. நீ எல்லாம் உன்னெல்லாம் மனுஷன்னு சொல்லிட்டு பேசுறது ரொம்ப அசிங்கமா இருக்குது. தலைமறைவா வேற இந்த கொஞ்ச நாள் தலைமறைவா இந்த எப்படியா வெக்கம் இருக்கு உனக்கு? எப்படி பிரஸ் மீட் வந்து எப்படி பிரஸ் மீட் கொடுக்குற? இவர் கேப் மாதிரி முதல்ல மாதிரி முடிச்சு வைக்க எல்லாருக்குமே தெரியும். வெக்கமே இல்லாம பிரஸ் மீட் தர பத்தியா? கேவலையா ஜெயிச்சுட்டு பேசு ஜெயிப்போம்டா ஒரு நாள். இல்லை இப்போ சில பேர் வந்து என்னோட போஸ்டரை பற்றி எவ்வளவு மட்டமான இழிவான கேவலமான ஜென்மங்களாக இருக்காங்கன்னா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் மொத்த தாவைக்கு ட்ரிகர் ஆகி பைத்தியமாகி கிறுக்காகி மெண்டல் ஆகி என்ன பண்ணுறதே தெரியாமல் கேள்வி கேட்டால் ஒரு 10 வாடகையை வச்சு பதில் சொல்ல சொல்லுண்டா. பதில் சொல்ல வக்கு இல்லாமல் பதில் சொல்ல துப்பு இல்லாமல் சாட்டை துறைமுருகன் அகால மரணம். இதில் என்ன, அதாவது நம்ம உயிரோடு இருக்கும்போதே நம்மளுடைய கண்ணீரஞ்சலி போஸ்டரை பார்க்குற பெருமை நமக்கு கிடச்சிருக்கு. உங்களெல்லாம் அடக்கம் பண்ணாமல் நான் அவ்வளோ ஈஸியாக போயிடுவேன்னா. 6 பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பொங்கலுக்கு 6 பேக் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்து படத்தில் நடிக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இவங்கள அடக்கம் பண்ணாமல், இவங்க மீன்ஸ் இந்த தாவேக்காங்கிற கட்சியை, இந்த தற்குறிகளை தமிழ்நாட்டு அரசியலேருந்து அடக்கம் பண்ணாமல் நம்ம எங்கேயும் போகிறதில்ல. வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே உனக்கு கிடையாது. நீ கீழ்ச்சிருவியா அவனை? உன் கட்சி காப்பதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. ஒரு சீட் கூட வாங்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமா நாங்க கட்சியில இருக்கிறோம், மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லிட்டு. மக்கள் உங்களை காரி தூன்னு துப்புறாங்க. அப்போட்டு வெக்கம் கிடையாது. மஞ்சா பொடி மாமா, ஏன்னா டிஎம்ட காசு வந்து கொத்தடிமை மேல வேலை செய்யறீங்க. நீ எல்லாம் கட்சி பத்தி பேசலாமா? எங்க கட்சி பத்தி பேசலாமா? வந்து 2 விஷயத்துல மக்கள் மனசுல இடம் பிடிச்சி விஜய் என்ன முதல்வர் இருக்காரு. நீ பேசலாமா? உனக்கு சூடு சொன்ன உனக்கு வெக்கம் இருக்கா? முதல்ல பேசுறதுக்கு எங்களை பத்தி பேச உனக்கு அருகது இருக்கா, தகுதி இருக்கா? முதல்ல ஆல்ரெடி உங்க கட்சி நாங்கள் போட்டு சுடுகாட்டில் போட்டு பொச்சாச்சு. மக்களே உங்க சுடுகாடு போட்டு பொச்சுட்டு அவங்க கட்சின்றதே ஒரு கிடையாது. அடுத்த வருஷத்துக்கு உங்க கட்சி கூட இருக்க போறது இல்லை. என்ன நாங்கள் வேற லெவல் நாங்கள் வந்து டெல்லி பிரதமர் வரைக்கும் எங்கள் அண்ணா பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க என்ன எங்க அண்ணா பத்தி பேசுனா உங்களுக்கு போட சொல்லிட்டு எங்க அண்ணா பத்தியே பேசினுக்கிற. நீ அவ்வளவு பேர் ஆள்லாம் கிடையாது சரியா? உன்னை வச்சு செய்யறாங்க எங்க ஆளுங்க. உனக்கு மானந்தா தானே? ஏன்னா உனக்குலாம் வெக்கம் கட்ட இட்டு போன ஆளு நீலாம். வேணா வாயில வந்துறியா அசிங்கமா எங்களுக்கு. மூஞ்சி மகர கட்டியும் பாரு நல்லா மஞ்சா பொடி மாமா. சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை பத்தி எல்லாம் பேசலான்னு நாங்கெல்லாம் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு போறோம். ஆனா நாங்க கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் முதலமைச்சர் எந்திரிச்சு பதில் சொல்றது கிடையாது. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க. ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. அனைத்து கேள்விகளுக்கும் அந்த 3 அமைச்சர்கள் தான் எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. அதுவும் நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில் கிடையாது. அனைத்தையும் திசை திருப்புற மாதிரி டைவர்ஷன் டாக்டிக்ஸ், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு அன்னைக்கு இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு.
உதயநிதி அவர்களே எங்க போனாலும் ஒப்பாரி வைப்பீங்களா? கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி வைப்பீங்க, இழை வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி வைப்பீங்க. ஆ? தூக்கம் வரல? தோத்துட்டீங்க, தூக்கம் வரல. எங்க விஜயன் ஆட்சி நடத்தும் போது உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்குதுல்ல, இருக்க முடியல, வயிறு எரியுதுல்ல. அதாவது சங்கின்றது யாருன்னா நீங்க தான். அறவேக்காடு தற்கொலைன்றதை பார்த்தீங்கன்னா அது நீங்க தான். உங்க கட்சிக்காரன் மட்டும் தான். பச்சை பச்சையா பேசுறானுங்க, அசிங்கமா பேசுறானுங்க, பெண்களை பத்தி இழிவு பத்தி பேசுறானுங்க. அது கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது. நீங்க மத்தவங்களை பத்தி பேசுறீங்க. உங்க ஆட்சி என்ன செஞ்சீங்க சார்? 7 வருஷமா ஆட்சி என்ன பண்ணீங்க? போன 5 வருஷமா என்ன பண்ணீங்க? உங்களை மக்கள் தூக்கி போட்டு சுடுகாட்டில் பொச்சாச்சுல. நீங்க தான் வேணாம் சொல்லியாச்சுல. எங்களை தான் விஜய் நான் வேணும் சொல்லி மக்களை ஓட்டு போட்டு விஜய் ஜெயிக்க வச்சுட்டாங்களே. உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? தோத்துட்டு உங்களுக்கு உங்க கொத்து போட்டாச்சு. உங்க எல்லா சென்னையிலேயே வாஷ் அவுட் பண்ணியாச்சு. இதை விட அசிங்கம் என்ன? வந்து 2 வருஷத்துல உங்க கட்சியே க்ளோஸ் பண்ணாரு பாத்தீங்களா எங்க விஜய் அண்ணா? எங்க விஜய் அண்ணா எங்க? நீங்க எங்க? எங்க போனாலும் எழவு மாதிரி ஒப்பாரி வச்சுனே இருக்கீங்க. ஒப்பாரி 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 தான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்க தான் உங்க கூட்டம் சர்க்கேஸ் கூட்டம், சர்க்கார் கூட்டம், எங்களுக்கு சர்க்கார் கூட்டம், உங்களுக்கு சர்க்கேஸ் கூட்டம் தானே. என்ன ஒன்றும் பண்ணல ஆட்சியில், போன ஆட்சியில் மக்களுக்கு எதுவும் பண்ணல. கொள்ளை அடிச்சுங்க, உங்க குடும்பத்துக்காக கொள்ளை அடிச்சு சேர்த்திங்க தவிர மக்களுக்கு ஒன்றும் பண்ணல. அது வரையும் மக்கள் தப்பிச்சிடாங்க. இந்த வாட்டி இதோட விஜயன் ஆட்சி தான். எம்ஜிஆர் விட சூப்பராக எங்கள் அண்ணா விஜய் ஆட்சி பண்ணுவார். இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் விஜயன் ஆட்சி மட்டும்தான். டிஎம்கே ஆட்சி க்ளோஸ், இதோட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. அதான் 10 வருஷம் இழுத்து மட்டும் போயிடுங்க தயவு செஞ்சு. மக்களுக்கு உழைக்காம, போராட்டம் நடத்தாம, கொள்கை இல்லாம, நிர்வாக கட்டமைப்பு இல்லாம ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து நாமளும் அப்படி ஆக முடியாது, ஆகிடவும் கூடாது. அந்த மாதிரி நாமும் கட்சி நடத்தலாம்னு நினைக்கவே கூடாது. நாமெல்லாம் நிரந்தரம். நாம போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. வெற்றி தோல்வியில் நம்ம இயக்கத்தோட வாழ்க்கையே அடங்கி இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்தலை தோற்றா அடுத்த தேர்தல் வரும் வரை தூங்கி வடிகிறது தான் மற்ற கட்சியுடைய வழக்கம். எதிர்கட்சியாக இருந்தாலும் சுணங்கிடாமல் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்படுற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க. கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். போன முறை ஜெயிச்ச பிறகு வாக்களிக்காதவங்களுக்கு சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம்னு சொன்னோம். அதை செஞ்சு காட்டணும். இப்போ தேர்தல் தோத்த பிறகு நான் சொல்கிறேன், நமக்கு வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் போராட போகிறோம். போர் அடிக்காக ஆட்சிக்கு வரல, முன்னாடி நல்லா கொள்ளடிச்சுட்டு ஆட்சிக்கு விட்டு போயிட்டீங்க. கொள்ளை அடிச்சிருக்கீங்க நீங்க. ஊழல் பண்ணாத இடமா இல்ல. 25 வருஷமா தமிழ்நாட்டையே சுடுகாடா ஆகிட்டீங்க நீங்களா. நல்லா ஊழல் பண்ணிட்டு நல்லா குடும்பத்தை சொத்து சேர்த்துட்டு ஓடி போயிட்டீங்க. நல்லா பணம் சம்பாரிச்சிங்க. கொள்ளடிக்காக மட்டுமே நீங்க ஆட்சியில் இருந்தீங்க. நீங்க முன்னாடிலாம் நீங்க பேசுறீங்க டிவி காட்சி பத்தி. நாங்க எதுவுமே பண்ணலதான். அப்படியே மக்கள் எனக்கு தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் நாங்க வேணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. உங்களை மாதிரி நீங்க உங்களை ஊழல் பண்ணி உங்க குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து வைக்கல. எங்க விஜய் என்ன தான் சுயமா சம்பாரிச்சு மக்கள் ஒரு பணம் கூட எடுக்க மாட்டாரு. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்குறாரு. எல்லாருமே சொல்றாங்க ஊழலே இல்லாத ஆட்சி கொடுக்குறாங்க. அதிகாரிங்க எல்லாம் பயந்து போயிருக்காங்க. உங்க ஆட்சி அதிகாரம் வாய்ப்பு இல்லை. அதே கையில நீங்க இருந்தீங்க. உங்க கையில அதிகாரிங்க இல்ல, அதிகார கையில தான் நீங்க இருந்தீங்க. இப்போ விஜயன் அதிகாரங்க, விஜயனை வந்து அதிகார கை, அதாவது விஜயன கையில தான் அதிகாரங்க இருக்காங்க. இப்போ பயப்படுறாங்க. ஊழல் பண்ணாம இருக்க முடியலையே, இந்த ஆட்சி எப்படி போன சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. தவிர விஜயன் அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்காரு. நியாயமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. உங்களை மாதிரி இல்ல. ஒரு ஆட்சினா பயம் இருக்கணும் எல்லாருக்குமே. உங்க ஆட்சியில யாருக்காச்சும் பயந்துதா? ஏன்னா நீங்களே எல்லாரும் ஊழல் பண்ண வச்சீங்க. ஃபுல்லா பணம் கொட்டி கந்தது உங்களதுல. என்ன பண்ணீங்க? மக்களுக்கு எதுவும் பண்ணல. உங்களுக்கு மட்டும் சொத்து வச்சுங்க தவிர மக்களுக்கு நல்லது எதுவுமே நீங்க பண்ணல இங்கயா. அதான் மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இதுல தெரியுதா? ஏதோ பஞ்சில நீங்க விட்டுங்கிறீங்க தோத்துட்டு. உங்களே உங்களுக்கு கொத்துப்பட்ட போட்டாச்சு உங்களோட கொளுத்தூர் தொகுதியிலேயே. நீங்க எப்படி பேசுறீங்க திருப்பி வந்து?